டெய்லி இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. கழுத்து எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆகட்டும். நான் வரேங்க. சரிங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க, நான் பார்லி வாட்டர் ரெடி பண்றேன். ஹலோ. வாங்க சார், உள்ள வாங்க. தேங்க்யூ. உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கூட்டிட்டு வரேன். ஓகே. ஹலோ சார், யூ லுக் பெட்டர் நவ். கூடிய சீக்கிரமே பூர்ணமா குணமாயிடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். என்ன சாப்பிடுறீங்க, டீ ஆர் காஃபி? கேன் ஐ ஹேவ் பிளாக் டீ? ஓகே சார். துரை சார், நான் பேசுறத மட்டும் கேட்டு நீங்க செய்கை காமிச்சா போதும், ஸ்டெயின் பண்ணிக்க வேண்டாம். மிஸ்டர் துரை, பயங்கரவாதி சமீர் எங்கேயோ ஒரு இடத்துல பதுங்கியிருக்கான். பேப்பர் டிவி எல்லாத்துலயும் அவனோட போட்டோ பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்கோம். அவனால அவ்வளவு ஈஸியா வெளியில நட பண்ண முடியாது. அப்படியே அவன் வெளியில வந்தாலும் பப்ளிக் கிட்ட நிச்சயம் அவன் மாட்டுவான். அதுதான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சமீர் யார் யாரோட கான்டாக்ட்ல இருக்கான்னு நாங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். சங்கர பாண்டியருக்கும் சமீருக்கும் அப்படி ஒன்றும் பெரிய தொடர்பு இல்லை சார். உங்களை ஷூட் பண்ண கொஞ்ச நேரத்துல சங்கர பாண்டியனுக்கு சமீர் போன் பண்ணிருக்கான், அவ்வளவுதான் சார். அதோட சரி. சங்கர பாண்டியனையும் நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன் சார். அவருக்கு சமீர்னா யாருன்னே தெரியல. எனிஹவ், சமீரோட வட்டம் சுருங்கிருச்சு. அவன் கூடிய சீக்கிரம் என்கிட்ட பிடிபடுவான் சார். Thank you so much. சார், இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். உங்களை ஷூட் பண்ண அந்த சமீர் தான் கார்த்திக் வீட்டுள்ள பூந்து அவரையும் அட்டாக் பண்ணிருக்கான். சார், உங்ககிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அதுல ஒரு முக்கியமான விஷயம் புதஞ்சிருக்கு சார். நேரம் வரும்போது நானே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். சமீரா, அவ மனிஷாவோட அண்ணனாச்சே.